அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே, நண்பர்களே, மக்களே. இன்றைய விவாதம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவிருக்கும். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் அமைச்சரான செந்தில் பாலாஜி. தமிழக அமைச்சரவை மாற்றமா ஏமாற்றமா? திமுக என்றாலே வாரிசு அரசியல், எதிர்க்கட்சிகளில் வாரிசு அரசியல் இல்லையா என்கின்ற தலைப்பில் இன்றைய விவாத நேரம் நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தினுடைய 3வது துணை முதல்வராக அரியணை ஏறியிருக்கிறார் மரியாதைக்குரிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதாவது முதலாவது திமுக காலகட்டத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவியாக துணை முதல்வர் என்கின்ற ஒரு பதவி உருவாக்கப்பட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்தபடியாக அதிமுக காலகட்டத்தில் இபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது துணை முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அரியணை ஏறினார். இப்பொழுது மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக அரியணை ஏறியிருக்கிறார். அதனையும் தாண்டி புழல் சிறையிலிருந்து வெளியே வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அவர் பதவி வகித்து வந்த துறையே அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு, அந்த துறை அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பல பேரிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி வந்தது. குறிப்பாக திமுக என்றாலே வாரிசு அரசியல்தான் என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் பல்வேறு வகையில் கேள்விகள் எழுப்பினாலும் அமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாமா கொடுத்துருக்கக்கூடாதா என்கின்ற தர்க்கம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் திமுகவையே மற்ற கட்சிகள், குறிப்பாக திமுக காங்கிரஸை வாரிசு அரசியல்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் 2024 போட்டியிட்ட நாடாளுமன்ற வேட்பாளர்கள் பட்டியலில் 110 பேர் வாரிசுகள் களமிறக்கப்பட்டார். அது அவங்க போட்டியிட்ட அந்த வேட்பாளர்களில் 29% என்று பார்க்கப்படுகிறது. அடுத்து அகில இந்திய அளவில் வாரிசு அரசியல் கட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பார்க்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியில் 96 பேருக்கு கொடுக்கப்பட்டது. அது காங்கிரஸ் நிறுத்திய வேட்பாளர்களில் 30% பார்க்கப்படுகிறது. வாரிசு அரசியலே இருக்கக்கூடாது சொல்கின்ற பிஜேபியிலேயே வாரிசு அரசியலுக்கு இந்த முறை அதிக அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. இப்போ ஒரு டீச்சரோட பையன் ஒரு டீச்சர் ஆகலாம், ஒரு டாக்டரோட பையன் ஒரு டாக்டர் ஆகலாம், அதே மாதிரி ஒரு பாஸ்டரோட பையன் ஒரு பாஸ்டர் ஆகலாம். அதையும் தாண்டி இஸ்லாமியர்களில் அந்த உலாமாக்கள், அவருடைய வாரிசுகள் உலாமாக்களாக மாறலாம். இதில் என்ன தவறு இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழலில் வாரிசு அரசியல், இந்த அரசியலில் மட்டும் ஏன் வாரிசு என்கின்ற ஒரு கேள்வி தொடர் கேள்வியாக எழுகிறது. ஸோ அதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய அரங்கத்தில் இணைகிறார்கள் முதலாவது பாரத மாதா பா செந்தில், மாநில அமைப்பு செயலாளர், இந்து மக்கள் கட்சி. வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரசியல் விமர்சகரும் திராவிட சிந்தனையாளருமான திரு பார்த்திபன் அவர்கள். வணக்கம் பார்த்திபன். வணக்கம் சார். பாரத மாதா செந்தில் சார், உங்களிடம் நிகழ்ச்சி நான் ஆரம்பிக்கிறேன். குறிப்பாக வாரிசு இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் கூட எக்ஸ் பதிவில் கூட வாரிசு அரசியல் என்கின்ற அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். ஏன் உதயநிதி உங்களுக்கு ஒரு துணை முதல்வராக வர்றதை ஏன் ஏற்றுக்க முடியல உங்களால்? வாரிசு அரசியல் அப்படிங்கிறத நாம் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகின்ற குற்றச்சாட்டை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்சியிலே ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய மகனாக இருக்கட்டும் அல்லது அவருடைய மகளாக இருக்கட்டும், அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதே கட்சியிலே பொறுப்புக்கு வருவது என்பது எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அந்த வகையிலே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களுடைய குடும்பத்தார்களும் அரசியலிலே பொறுப்புகளிலே வருவார்கள். காங்கிரஸை சார்ந்தவர்கள், அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்கள் அனைத்து கட்சியிலும் இருக்குது. அது மாதிரி அது பிரச்சனை இல்லை. அது வாரிசு அரசியல் என்று சொல்லி பாஜக குற்றம் சுமத்துவது அதல்ல. ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு கட்சியினுடைய ஒட்டுமொத்த தலைமையையும் கட்டுப்படுத்தக்கூடிய இடத்திற்கு வரக்கூடிய தலைமை பொறுப்பில் வரக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர் அனுபவத்தின் காரணமாக வர வேண்டும். அவருக்கும் இதற்கு முன்பு தலைமையில் இருந்தவருக்கும் எந்த விதமான அந்த குடும்ப உறவுகள் என்கின்ற அடிப்படையில் இருக்கக்கூடாது. அதாவது அரசியல் இருக்கலாம், அதிகார மையத்திற்கும் அதிகார தலைமைக்கும் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு இருக்கு தெரியுங்களா? அந்த இடத்திலே வாரிசின் அடிப்படையில், குடும்பத்தின் அடிப்படையில் ஒருவர் தலைமைக்கு அந்த கட்சியவே கட்டுப்படுத்துகிறார் என்று சொன்னால் இதுதான் தலைமை கொத்தடிமை என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். ஒரு நிமிஷம், 2 அழைப்பாளர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களை அறிமுகப்படுத்தலாம், அதுக்கப்புறம் நான் மட்டும் தரணும்.
நிகழ்ச்சியினுடைய மற்ற அழைப்பாளர்கள் நமக்கு இணைமொழியாக கலந்து கொள்கிறார்கள். அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் திரு கரூர் முரளி அவர்கள் இணையமொழியாக இணைகிறார். வணக்கம் சார். அடுத்தபடியாக அஇஅதிமுகவிலிருந்து திரு விஜயகுமார் அவர்கள் இணைகிறார். வணக்கம் விஜயகுமார். திரு பாரத மாதா சிந்தை உங்கள் கருத்துக்களை தொடர்ந்து சொல்லுங்கள். அப்போ அந்த வகையில் பார்த்தோமே என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அரசியல் கட்சியாக தமிழகத்தில் இருந்து வருகின்ற போது அந்த ஆரம்பித்த காலத்திலிருந்து இருக்கக்கூடியவர்கள் கூட பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இதுவரை ஒரு துணை முதலமைச்சர் என்கின்ற பொறுப்போ அல்லது அந்த கட்சியினுடைய தலைவர் என்கின்ற அந்த பொறுப்போ வழங்கப்படாமல் ஐயா அண்ணாதுரைக்கு அப்புறமாக கருணாநிதி அவர்கள் வந்ததிலிருந்து கருணாநிதி அவர்களுடைய காலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் தலைவராகவில்லை. அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைவராகி இருக்கின்றார். அப்பொழுது அவர்தான் துணை முதலமைச்சராகவும் இருந்திருக்கின்றார் என்பதை நான் சுட்டிக்காட்டுகின்றேன். சரி, அடுத்த கட்டம் வருகிறது. சரி, அந்த காலகட்டங்களிலே ஆட்கள் இல்லை என்றாலும் கூட மு.க. ஸ்டாலின் அவர்கள் சமகாலத்திலே பணி செய்தவர்கள், அந்த கட்சிக்காக உழைத்தவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, அவர்களுக்கு அந்த துணை முதலமைச்சர் என்கின்ற அந்த பொறுப்பானது இதுவரை வழங்கப்படாமல் அவருடைய மகன் உதயநிதி அவர்களுக்கு அந்த துணை முதலமைச்சர் என்கின்ற உயரிய அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் ஒரு வாரிசு அரசியல். அதாவது இப்படி எடுத்துக்கலாம். நம்ம கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் வந்து ஹெச்டி தேவேகவுடா அவங்க வாரிசு அரசியல் தானே? கண்டிப்பாக உங்க கட்சியில தானே இருக்காங்க. அடுத்து வந்து இப்போ இருக்கக்கூடிய அவர் யாரு, தேவேகவுடாவுடைய பையன் அவங்க தெரியும். நான் சொல்றேன் அவங்க அதிகாரம் தானே இருக்காங்க. இல்ல, நீ கண்டிப்பாக ஹெச்டி தேவேகவுடாவாக இருக்கட்டும் அல்லது சிவசேனா அமைப்பிலே இருக்கட்டும் அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், இந்த கட்சிகளிலும் வாரிசு தலைமை இருக்கிறது. நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லையே. திராவிட முன்னேற்ற கழகத்திலும் உங்க கட்சியில பிஜேபியில தமிழ்நாட்டுல கூட்டணி வச்சிருக்கிறதுல வாரிசு அரசியல் இல்ல, உங்க கிட்ட இருக்க வாரிசு அரசியல் இல்ல. நீங்க கண்டிப்பாக தமாகவனுடைய அவங்க தந்தையார் வந்து திரு கருப்பையா மூப்பனார், இப்போ வந்து வாசன். ஆமாம், அதே மாதிரி பாமக வந்து அன்று ஐயா மருத்துவர் ராமதாஸ், இன்று அன்புமணி ராமதாஸ். அவங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நாம வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு சுட்டிக்காட்டுகிறோம் என்பதற்காக மற்ற விஷயத்தை எல்லாம் இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லையே. இருக்கிறது, ஒட்டுமொத்தமாக தான் நாங்கள் சொல்றோம். நாங்க ஏதோ திமுகவினுடைய இந்த செயலை மட்டுமல்ல சொல்லல, ஒட்டுமொத்தமாக ஜனநாயக நாட்டிலே ஒரு கட்சியினுடைய தலைமை என்பது ஒரு கட்சியில உழைக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த கட்டமாக வர வேண்டும் என்பதுதான் அந்த ஜனநாயகம் பாஜகவில் இருக்கிறது. எனவே நாங்க கேள்வி கேட்கிறோம், ஆளுகின்ற திமுகவினுடைய இந்த வாரிசு அரசியல் கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் ஆட்கள் இல்லையா? ஸ்டாலின் தானா? ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் ஆட்கள் இல்லையா? உதயநிதி தானா? உதயநிதிக்கு அப்புறம் ஆட்கள் இல்லையா? இன்பநிதி தானா? இப்படி ஒவ்வொரு தலைமுறையாக 3-4 தலைமுறை வாரிசு மட்டுமே தலைமையாக கொண்டு வருகிறது என்று சொன்னால் இந்த கட்சி வாரிசு அரசியல் என்பது அதை தான் நாங்கள் குற்றம் சொல்ல. ரொம்ப சிம்பிள். அவங்க எடுத்தோன்னே கொண்டு போய் அப்படியே உள்ளுக்கு உட்காரிக்கிற மக்கள் மன்றத்தில் நிப்பாட்டி வேட்பாளராக நிறுத்தி மக்கள் வாக்களிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க உள்ளுக்கு வராங்க. அப்போ நிர்ணயிக்கிறது வந்து மக்கள் தானே. அப்போ இப்போ மக்கள் தான் அமைச்சராகி இருக்காங்க. இல்ல அவர் 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 நீங்க இல்ல எம்எல்ஏ ஆகணும். நில்லுங்க சார், அத எம்எல்ஏ முதலமைச்சர் ஆகலாம், அது வேற விஷயம். எம்எல்ஏ ஆக்கியது மக்கள், ஆனால் அமைச்சர் ஆக்கியது மக்களா? துணை முதலமைச்சர் ஆக்கியது மக்களா? அது அவங்க அந்த கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணம், வாரிசு எண்ணம், வாரிசு அரசியல், அதை தான் நாங்கள் தவறு என்று சுட்டிக்காட்டுகிறோம். சரி, ரைட், ஓகே. இணைமொழியாக இணைந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை கொள்கை பரப்பு செயலாளர் திரு கரூர் முரளி, அதாவது நாங்கள் வந்து ஒரு அரசியல்வாதியோட பையன் ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ வர்றதை நாங்கள் வந்து தவறுன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் அதிகார மையத்திற்கு டிசைடிங் அத்தாரிட்டியாக கட்சியை தன் பிடியில் வைத்திருக்கிற வாரிசு அரசியலை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை திரு செந்தில் வைத்திருக்கிறார். உங்களுடைய கருத்து? நம்மளுடைய கவிஞர் வைரமுத்தவர்களுடைய கவிதையில் சொல்ல வேண்டுமானால், கொள்ளையடி சரித்திரம் அதிகம் கேட்ட வார்த்தை, தழுவு முத்தமிடு விளைவுகள் அதிகம் கேட்ட வார்த்தை என்பதை போல 50 ஆண்டு கால தமிழக அரசியலில் வாரிசு வாரிசு என்று அவர்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வாரிசை எந்த அடிப்படையில் நியமித்திருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு இயக்கம்
சரியாக முறையாக தன் பயணத்தை தொடங்க வேண்டுமானால் அந்த இயக்கத்திற்கு நம்பிக்கைக்குரிய தலைவர்கள் இருக்க வேண்டும். அதனால்தான் எங்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கத்தை தொடங்கிய பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறை நான் தொட்டிருக்கிறேன், இதோ தொடர்ந்து என் தம்பி கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதுவார் என்று சொல்லி அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை அடையாளப்படுத்தினார். அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திலே நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலரா இல்லை தலைவர் கலைஞர் அவர்களா என்று பிரச்சனை வந்த போது நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் தான் அழகாக சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லப்படுகிற இந்த அரசியல் இயக்கம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது கலைஞரை கொடுத்தால் தான் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி திமுகவின் தலைவராக தலைவர் கலைஞர் அவர்கள் வருகை தந்தார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார், எனக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஆற்றலும் அறிவும் யாருக்கு இருக்கிறது, என்னை காட்டு உழைக்கக்கூடியவர் யார் என்று கேட்டார், உழைப்பு 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 என்று சொல்லி உழைத்துக் கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அடுத்த தலைவர் என்று எங்களுக்கு அடையாளம் காட்டினார். இதோ வாருங்கள் திமுகவினுடைய பவளவிழா மாநாட்டில் எங்கள் தலைவர் சொன்னார், இதோ வாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி பவளவிழாவில் இருந்திருக்கிறது, ஆட்சி பொன்விழாவிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருந்திருக்கிறது, வெள்ளி விழா பொன் விழா பவள விழா நூற்றாண்டு விழாவிலும் திமுகவினுடைய ஆட்சிதான் நடக்கும் என்று எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் நூற்றாண்டுக்கும் திமுக ஆட்சி இருக்க வேண்டுமானால் அதற்கு வடிவான பொலிவான திறமை மிக்க ஆற்றல் மிக்க ஒருவர் யார் என்பதை அடையாளம் காட்ட வேண்டும். அதனால்தான் திமுகவினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக ஆக்கிவிட்டு சொன்னார், இதோ வாருங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறேன், எனக்கு துணையாக அல்ல நாட்டு மக்களுக்கு துணையாக பக்க பலமாக இருந்து பணியாற்ற வேண்டும் என்று நான் நியமித்திருக்கிறேன் என்று எங்கள் தளபதி அவர்கள் சொன்னார்கள். ஒன்றுமில்லை, திறமை இருப்பவர்கள் வருவதிலே திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் வருத்தப்பட்டதில்லை. ஒன்றுமில்லை, எங்கள் தலைவராக துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்தார் இல்லை, கிளை கழகத்தின் செயலாளர்கள், ஒன்றிய கழகத்தின் செயலாளர்கள், பகுதி கழகத்தின் செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் பணி சுமையை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால் தளபதியை போல பணியாற்றக்கூடிய ஆற்றல் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வதை போல கேளோ விளையாட்டாக இருந்தாலும், அதே போல கால்பந்தயமாக இருந்தாலும், அதே போல ஆசிய ஹாக்கி போட்டியாக இருந்தாலும் விளையாட்டு போட்டிகளை எல்லாம் நடத்தியது மட்டுமல்ல, டெல்லியில் நடத்த முடியும், மும்பையில் நடத்த முடியும், எங்கேயும் நடத்த முடியாது என்று சொன்ன போது மும்பையில் மட்டுமல்ல, டெல்லியில் மட்டுமல்ல, எங்கள் சென்னையிலும் நடத்த முடியும் என்று நடத்தி காட்டி விளையாட்டு துறையிலே ஒரு பொற்காலத்தை படைத்தவர் எங்கள் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆகவே அவரை முதலமைச்சர் துணை முதலமைச்சராக அறிவித்ததிலே ஏதோ பாவம் சில பேருக்கு வைத்தெரிச்சல் வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆடாதா, திராவிட முன்னேற்ற கழகம் அசையாதா, திராவிட முன்னேற்ற கழகம் விழாவா, திராவிட முன்னேற்ற கழகம் விழுந்து போகாதா என்று இதோ பாருங்கள், காந்தாரிகள் எப்படி குளவிக்கல்லை எடுத்து வயிற்றிலே குத்தி கொண்டார்களோ அதே போல ஆயிரம் காந்தாரிகள் குளவிக்கல்லை எடுத்து வயிற்றிலே குத்தி கொண்டு திமுக வீழாதா என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சி வந்துவிட்டது. ஏனென்று கேட்டால் கலைஞர் அவர்கள் எப்படி திராவிட இயக்கத்தை வழிநடத்தினாரோ, தளபதி அவர்கள் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தினார்களோ, அவ்வளவு பெரிய மிக்க ஆற்றல் உள்ள தலைவனாக இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரிந்த காரணத்தால் தான் அவர்கள் வைத்தறிச்சலில் பட்டு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அழகாக சொன்னார் எங்கள் இளம் தலைவர், இதோ வாருங்கள், என்னை திமுகவினுடைய மாநில இளைஞரணிகளுடைய செயலாளராக நியமித்த பொழுது என்னை விமர்சனம் செய்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டு என் பணியின் மூலமாக நிரூபித்து காட்டினேன். சேப்பாக்கத்தில் தொகுதிகளை நிறுத்தப்பட்ட பொழுதும் அமைச்சராக வரப்பட்ட பொழுதும் விமர்சனங்கள் வந்தது. அதையும் சந்தித்து வெற்றி பெற்று துணை முதலமைச்சராக வந்தபோது என் மீது விமர்சனம் வந்திருக்கிறது. செயலாலும் பணியாலும் அந்த விமர்சனங்களை முறியடிப்பேன் என்று எங்களுடைய இளம் தலைவர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். ஆகவே தோழர்களே, இது வாரிசு அரசியல் என்றெல்லாம் சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி என்ன எப்படி வந்தார்,
எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை என்ன பாருங்கள். சிறைச்சாலைக்கு போன பொழுது அம்மையார் சசிகலா நம்பிதான் பதவியை கொடுத்தார். வைத்திரு, நான் சிறைக்கு போகிறேன், அக்கா செஞ்ச தப்புக்கும் நான் செஞ்ச தப்புக்கும் தண்டனை அடைந்து விட்டு வருகிறேன், ஆகவே நீ பார்த்துரு என்ற முதலமைச்சர் பதவியை கொடுத்து விட்டு போனார். ஆனால் கொடுத்து விட்டு போன பிறகு கட்சியே கபலீகரம் பண்ணி கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே போல ஜார்க்கண்ட் மாநிலத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. முதலமைச்சர் சிறைக்கு போன பிறகு தம்பியே முதலமைச்சராக ஆக்கிவிட்டு போன பிறகு தம்பியே பிஜேபிக்கு போய் சிவசோரன் அவர்களை குற்றம் சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது. ஆகவே திமுக என்ற இயக்கம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அது உதயநிதியால் தான் முடியும் என்று எங்கள் தலைவர் அவர்கள். நான் முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். ஓகே சார், நான் முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். பயணம் ஓகே சார், அப்படியே இணைப்பில் இருங்க. அடுத்து இணையமொழியாக இருக்கக்கூடிய அஇஅதிமுகவினுடைய திரு விஜயகுமார் அவர்கள், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, வாரிசு அரசியல் வந்து திமுக அது பண்ணிக்கிட்டே. இன்றைக்கு சேலத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளரை சந்திக்கும் பொழுது, திமுகனாலே அது வாரிசு தான், அதில் வந்து எந்த மாற்று கருத்து இல்லை, இது எதிர்பார்த்த ஒன்று தான் என்கின்ற அடிப்படையில் இன்னும் கூடுதலாக பல விமர்சனங்கள் வைத்தார். ஏன் அதிமுகவில் வாரிசு அரசியலே இல்லையா? அதாவது ராஜ் டிவியினுடைய தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் நெறியாளரான உங்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் அன்பு வணக்கம். வணக்கம். அதாவது திமுக அண்ணன் கரூர் முரளி அவர்கள் பேசும் பொழுது பேரறிஞர் அண்ணாவை சொன்னார். பேரறிஞர் அண்ணா திமுகவுக்கு அப்புறம் கலைஞர் தான் வா அப்படின்ட்டு. அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லையே என்றால் இவர் வந்துட்டு முதலமைச்சராகவே ஆகியிருக்க முடியாது. அன்று புரட்சி தலைவர் செய்த உதவியை வந்துட்டு இவர் தன்னுடைய வாதத்துக்காக மறைச்சு பேசுறாரு என்பதை குற்றம் சாட்டி, அதாவது வாரிசு அரசியல்ல இவங்க எப்படி அதாவது தலைவருக்கு அப்புறம், அதாவது கருணாநிதி கலைஞருக்கு அப்புறம் மு க ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அடுத்தது இன்பநிதி, இப்படி போகுது. அதாவது வந்துங்க, சேர்த்திருக்கிற பணத்தை சொத்து அசையா சொத்துக்களுக்கு வாரிசு ஓனராகலாம், அடுத்தது அவங்கதான் வாரிசு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. கட்சி என்றது இயக்கம் என்றது அப்படி இல்லைங்க. யாரோ குப்பனோ சுப்பனோ ஏதோ ஒரு இடத்துல கொடியை கட்டிக்கணும், போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கணும், தான் வருவோம் உயர்ந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில லட்சக்கணக்கான தொண்டன் வேலை செய்யறான் பாருங்க. அந்த தொண்டனுடைய அபிலாஷைகளை வந்து மண்ணோடு மண்ணாக போட்டு விட்டு அடுத்தது இதுனா ஜாதி மன்னருடைய ஆட்சியா? இது ஜனநாயகம் என்பது என்ன? அதாவது மன்னர் ஆட்சியை ஒழித்ததும் ராணுவ ஆட்சியை ஒழிச்சதும் சர்வாதிகாரி ஆட்சியை ஒழிச்சதும் தானே ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது என்ன? எல்லோராலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வர வேண்டும் தானே. ஒரு கட்சி 50 ஆண்டு காலமாக திராவிட இயக்கத்தினுடைய பெயரை கெடுப்பது திமுக. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கட்சிக்கு அடுத்தது தலைவர் வாரிசு யாரா வந்திருக்காங்களா? வாரிசுனாவே திமுகவினாவே வாரிசு. நான் இவருக்கு ஓபன் சேலஞ்சா இப்ப இவர் பேசுற கரூர் முரளி அவர்களுக்கு சொல்கிறேன். திருத்தணிகையில இருந்து கன்னியாகுமரி வரை தமிழ்நாடு முழுவதும் தான் காணாத சொற்பொழிவு ஆற்றிய கரூர் முரளி அவர்கள் நாளை கரூருடைய மாவட்டத்துல ஏதாவது ஒரு தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா திமுகவுல? இதே பேசக்கூடிய நான் அடிமட்ட தொண்டன் சொற்பொழிவாளர் அதிமுக கடகோடி தொண்டன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என் இயக்கம் எனக்கு கொடுக்கும். ஆனா திமுகவுல கொடுக்குமா? திமுகவுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எம்பினா டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன், கனிமொழி, ஆர். ராசா, இப்படிதான். அதுக்கு ஒரு இது இல்ல, டிவி விவாத நிகழ்ச்சிகள்ல பேசிக்கிட்டு இருந்தவர் தான் வந்து ஆசிரியர் அப்பாவு. இன்னைக்கு அவருக்கு வந்து சீட்டு கொடுத்து அவரை சபாநாயகர் அழகு பார்த்து உயர்கல்வித்துறை அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்னை போல ஒரு பேச்சாளன், என்னை போல ஒரு பேச்சாளன் உயர்கல்வித்துறை அமைச்சர் உயர்ந்த பொறுப்பு உட்கார வச்சிருக்கோம். சார் பேசின்னு இருக்கும் போது குறுக்கிட கூடாது. நீங்க அவரை முழுசா பேச விட்டீங்க. எனக்கு பேசும்போது குறுக்கீடு பண்ணும் போது இருங்க, நான் சொல்றேன் இருங்க. வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்தவரு, அவரை வச்சு நீங்க இது பண்ணாதீங்க. அதாவது இவர் சொல்றாரு அடுத்தது காந்தாரிகளை போல வயிற்று இடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னொன்னு சொல்ற, மகாபாரதத்துல காந்தாரினுடைய சாபம் தான் கிருஷ்ணன் என்கின்ற கடவுள் மதுரா மாநகரம் அழிந்து போனதுக்கு காரணமும், கிருஷ்ணன் என்கின்ற தெய்வம் அழிந்து போனதுக்கு காரணமும் காந்தாரினுடைய சாபம். அந்த காந்தாரிகள் தமிழ்நாட்டினுடைய வீதிகளில் இன்னைக்கு
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த தாலிக்கு தங்கத்திலிருந்து அனைத்து நல்ல திட்டங்களையும் ஒழித்து விட்டார்கள் என்கின்ற கோப கனலோடு ராஜாரிகள் தமிழ்நாட்டு வீதிகளில் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கோப கனல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வருகிற 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் முரளி சார், நம்ம விஜயகுமாரோட கருத்துக்களை வாங்கிக்கலாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லுங்க விஜயகுமார். 2006 வரலாறு திரும்புகிறது. 2006 இதே போலதான் இவர் சிஎம் ஆனாரு, துணை முதலமைச்சர் ஆனாரு மு.க. ஸ்டாலின். அன்னைக்கு ராசா தீகார் ஜெயில இருந்தாரு. இன்னைக்கு வரலாறு 2021 இப்ப திரும்புகிறது. இதே செந்தில் பாலாஜி. ஆனா விஜயகுமார் சார், அதிகள 3 வருடம் 294 நாள் துணை முதலமைச்சரா இருந்த தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே உங்க கட்சியில தான், உங்க ஆட்சியில தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார். சார் நான் சொல்றேன் சார், 2006 வரலாறு திரும்புகிறது. இதே நிலையை தான் அன்னைக்கு கொண்டு வந்தாங்க. வந்து 10 ஆண்டு காலம் இவர்கள் ஆட்சியை இழந்தார்கள். இப்போது பண்றதெல்லாம் மக்கள் இவர்களுடைய நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அரங்கேற்றும் ஒவ்வொரு நாடகமும் மக்கள் வந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த வாரிசு அரசியலை வீழ்த்துக்கு அனுப்பவும் கார்பரேட் கம்பெனி அல்ல கட்சி என்பது. மேனேஜருக்கு அடுத்தது துணை மேனேஜர், சிஇஓ, இப்படி வாரிசுகளை அமைச்சு பார்க்கிற இந்த திமுகவினுடைய அவலங்களை மக்கள் எதிர்கொண்டு 2026 நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள். முதல் சுற்று கருத்தை நடத்துகிறேன். கிடையாது. ஓகே, நான் முதல் சுற்று கருத்தை நடத்துகிறேன். அடுத்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் திரு பார்த்திபன் அவர்கள், நீங்கள் பேசும்போதே இடைமறிக்கணும்னு சொன்னீங்க. சரி, 3 பேரை அனுமதிச்சுட்டு உங்கள்கிட்ட கேட்கலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். அந்த கேள்விக்கும் அடுத்து பேசுகிறவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் கவுண்டர் ஃபைல் பண்ணலாம். அதாவது இப்போ தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் பார்க்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வந்து அபோவ் 60க்கு மேலே தான் இருக்கிறாங்க. அதில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திமுக தலைவர் 70 வயதுக்கு தாண்டிட்டார். அப்புறம் அதிமுகவினுடைய பொதுச் செயலர் அவரும் வந்து 60 தாண்டி இருக்கிறாரு. அடுத்து பாமக தலைவர் அன்புமணி அவரும் கம்ப்ளீட்டட் 60. அடுத்து தமாக தலைவர் வாசன் அவரும் கம்ப்ளீட்டட் 60. அடுத்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன். ஸோ இப்போது அந்த யங் பிளட் இப்போ தேவைப்படுறதுனால திமுகவிற்கு உதயநிதி, பிஜேபிக்கு அண்ணாமலை, மதிமுகவுக்கு துரை வைகோ, இப்போ அதுவும் இல்லாமல் தாவைக்காவுக்கு வராரு நடிகர் விஜய். இந்த 2க்கு இடைப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறாரு சீமான் அவர்கள். ஸோ இப்போ வந்து சீனியர் வர்ஸ் ஜூனியர் அப்படின்ற மாறும்பொழுது வேறு வழி இல்லாமல் உதயநிதியை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கி வருங்காலங்களில் திமுக தலைவர் என்கின்ற அடிப்படையில் விஜய் சீமானுக்கு போட்டியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு வருகிறார்களா, இல்லை வந்து உண்மையிலே வாரிசு பை சார்ட்டடாக வருதா? அதாவது நீங்கள் கேட்குற கேள்வியில் வந்து 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞலைவர்களுக்கு இணையாக இவர் கொண்டு வரப்படுகிறாரா, மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் கேள்வி. இன்னும் ஒரு கேள்வி வந்து நீங்கள் வந்து வாரிசு அரசியலாங்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தளபதியார் அவர்கள் வந்து மிசா கொடுமையில் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஓராண்டு 2 ஆண்டு காலங்கள் மிசா கைதியாக இருந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை துவக்கியவர். தலைவர் கலைஞர் அவருடைய புதல்வர் என்ற முறையிலே உடனடியாக ஒரு துணை முதலமைச்சராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ இளைஞரணி செயலாளரோ வரவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடித்தளத்திலே இருந்து அவர் பயணம் செய்து ஒவ்வொரு படியாக ஏறி இளைஞரணி செயலாளர், அதற்கு பின்னாலே சட்டமன்ற உறுப்பினர், இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டிலே வந்து 55 வயதிலே அவர் இந்த தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக பொறுப்பேற்றார். இன்றைக்கு பதவியேற்றிருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்களுடைய வயது என்பது 47. அதாவது கிட்டத்தட்ட 2015 இருந்து அரசியலிலே கால் பதித்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறுபட்ட பணிகளை செய்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கியமான இதழ், அந்த கட்சியினுடைய உயிர்நாடையாக போற்றக்கூடிய முரசொலி பத்திரிகையுடைய நிர்வாக இயக்குநராக 2017 நியமிக்கப்படுகிறார். 2017 நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய முரசொலியுடைய பவள விழாவை எல்லோரும் போற்றுகின்ற அளவுக்கு மிகச்சிறப்பாக நடத்துகிறார். இப்படி பல கட்டங்களுக்கு பின்னாலே 2017 கிட்டத்தட்ட 2017 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக அறிவிக்கப்படுகிறார். அந்த காலகட்டத்தில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் திராவிட பாசறை என்ற ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தி ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்களை, பேச்சாளர்களை கொண்டு திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் அவர்களிடத்தில் சொல்லி ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் 10,000 இளைஞரணி உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு வலுவாக இருந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்த
பெருமைக்குரிய தலைவராக போற்றப்படுபவர் தான் மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள். முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி அவருடைய புதல்வர் என்ற நிலையிலே உடனடியாக அடுத்த நாள் காலையிலே அவர் துணை முதலமைச்சராக பதவியேற்கவில்லை. அப்போ முன்னாடி இளைஞரணி செயலாளர் புதிய உறுப்பினர்களை சேர்க்கலன்னு நீங்க சொல்றீங்களா? முன்னாள் இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய இருந்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறுபட்ட பணிகளை செய்தார். நீங்கள் கேட்பது உடனடியாக உதயநிதி அவர்கள் வருகிறார்களே என்கின்ற பொழுது அவருடைய செயல்பாடு என்பது உதயநிதி என்கின்ற ஒரு பிம்பத்திற்கு பின்னால் ஸ்டாலின் என்ற ஒரு அடைமொழி இருப்பதனால கட்சி நிர்வாகிகள் ஆட்டோமேட்டிக்கா வந்துதான் ஆகணும். ஏன்னா அவர் ஒரு முதல்வருடைய பையன், செயல்பாடு கட்சி தலைவருடைய பையன், அதிக மரியாதை தான். அதாவதுங்க அவருடைய செயல்பாடுகள் சென்ற நாடாளுமன்றத்துக்கு முதல் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தபோது ஒற்றை செங்கல் என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் அந்த செய்தியை ட்ரெண்ட் ஆக்கி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஒரு செங்கலை வைத்துக் கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்து மிகப்பெரிய வியூகத்தை அமைத்து தந்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் சென்றார். நீட்டு தேர்விலே மரணமடைந்த பல்வேறு அனிதா போன்றவர்கள் பல்வேறுபட்டவருடைய இல்லங்களுக்கு சென்ற பொழுது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் என்ற பொறுப்பிலே இருந்தார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறுபட்ட பணிகளை மக்களை சந்திப்பது, கிராம சபை கூட்டங்களில் கலந்து கொள்வது, பல்வேறு ஆளுங்கட்சிக்காக திராவிட முன்னேற்ற கழகம் வருவதற்கு முன்னாலேயே பல்வேறுபட்ட மக்கள் பணிகளை தமிழ்நாடு முழுவதும் செய்த பெருமைக்குரியவர் தான் உதயநிதி. ஆகவே அவருடைய செயல்பாடுகளை குறைவாக பேசியோ அரசியல் வாரிசு என்ற நிலையிலோ அவரை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இல்ல, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு செந்தில் ஒரு எதிர்பதில் சொன்னார். என்ன அப்படின்னா, மக்கள் அவரை எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க. ஆமா, ஆனா அவர் அமைச்சர் ஆக்குனது யாரு, துணை முதல்வர் ஆக்குனது யாரு? அதாவது அவர் மட்டும் தான் கண்ணுக்கு தெரிகிறார். எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு இயக்கம் அமைச்சராக ஆக்குகின்ற ஒரு தனிப்பட்ட உரிமை அந்த இயக்கத்தை சார்ந்து. எல்லோரும் 230 அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் அமைச்சர் பொறுப்புக்கு மரியாதைக்குரியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த சட்டப்பேரவையுடைய இலக்குப்படி இத்தனை பேர்களை அமைச்சர்களாக நியமனம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற பொழுது அந்த இடத்திலே உடனடியாக அவர் அமைச்சராக வரவில்லை. 2 ஆண்டுகள் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து பணியாற்றி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞரணிகளை ஒருங்கிணைப்பு செய்து அவர்களுக்கான மக்கள் நல திட்டங்களை பல்வேறுபட்ட இயக்கங்களை கொண்டு சென்று ஒரு மிகப்பெரிய தலைமையாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே இளைஞர்களும் அதற்கு அடுத்த நிலையை அதற்கு முன்னிருந்தக்கூடியவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவருக்குரிய பாங்கை தமிழ்நாடு முழுவதும் செய்தார். இல்ல, இது என்னன்னா திமுக வந்து அப்படி பிராண்ட் பண்ணுது. இப்ப வந்து மரியாதைக்குரிய திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் எம்பியுமான திரு ராசாவை வந்து பிராண்ட் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதாவதுங்க ராசா கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமும் உதயநிதி அவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஒன்றா அப்படின்றதான் ஒரு விமர்சனமா இருக்கு. ராஜா இல்ல ஒரே விஷயம் நான் முடிச்சுக்கிறேன். ராஜா அவர்கள் பக்கத்துல ராசா உட்கார்றாரு, அப்படி பாக்குறாரு, உதயநிதி ஸ்டாலினை பக்கத்துல உட்கார வச்சு அவர் நவுந்து போக சொல்றாரு. ராசாவுக்கான மரியாதை. அதாவதுங்க ராஜா அவர்கள் வந்து பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால அமைச்சராக மத்திய அரசுல மிகப்பெரிய கேபினெட் அந்தஸ்துல அவருக்கு கொடுக்குறாங்க. அதற்கு பின்னால பெரம்பலூர் தொகுதி தனித்தொகுதி ஆகிறது. அதுக்காக ராஜா வந்து உங்களுடைய தொகுதி வந்து பொது தொகுதி ஆயிருச்சு, உங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைங்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யல. அன்னைக்கு முத்தமிழர் கலைஞர் அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, நீலகிரி தொகுதியில வந்து அவரை வந்து வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற செய்து அழகு பார்க்கிறாங்க. அதனால திராவிட முன்னேற்ற பெரம்பலூர் தொகுதியிலிருந்து அவரை தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறார் என்பது தூக்கி அடிக்கப்படல. திமுக சமூக நீதி. அதாவது பொது தொகுதியிலே ஆராசாவை நிக்க வைத்து அந்த இல்ல சார் திராவிட தொகுதி பொது தொகுதியா ஆராசாவை பெரம்பலூர் மக்கள் ஏற்க மாட்டார்களா சார்? இதெல்லாம் கருத்து இல்ல. இல்ல அதெல்லாம் இல்ல சார். ராஜாவை வந்து ஒரு தலைவராக பார்த்த காரணத்தினாலே ஒரு அந்த சமூக மக்களுக்கு நல்லது செய்யற காரணத்தினாலே தொகுதிகள் மாறினால் கூட நீலகிரி தொகுதியில் அவரை நிறுத்தி அழகு பார்த்து அமைச்சர் செய்த பெருமை திராவிட சார். வாரிசு அரசியல்ங்கிறாங்களே, பக்கத்துல கர்நாடகாவில் எடியூரப்பா அவருடைய மகன் தான் இன்னைக்கு அந்த மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்காரு. சுஷ்மா ஸ்வராஜ் யாருங்க? சுஷ்மா ஸ்வராஜுடைய புதல்வி பாஜகவுடைய மிகப்பெரிய பதவியில் இருக்காங்க. அவருடைய மகன் யாருங்க? இன்னைக்கு மத்திய இவர் சொன்னாரு அதிகாரத்தில் இல்லைன்னு. மாதவராஜ் சிந்தியாவுடைய மகன் இன்னைக்கு அதிகாரத்தில் மத்திய அமைச்சரா இருக்காரு. யாரு அதிகாரத்தில் இல்ல? கிட்டத்தட்ட 100 பேரை சொல்ல முடியும். ஆனா நேர காலங்கிறது சொல்ல முடியல. பாஜக தான் அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து வாரிசு அரசு இல்லைங்கிறாரு. இதே தென் சென்னையில
அமைச்சர் ஜெயக்குமார் அவருடைய மகன் ஜெயவர்தன் என்றாரு, அது வாரிசு இல்லையா? மதுரையில திரு ராஜன் செல்லப்பா அவருடைய புதல்வர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாரு, அது வாரிசு அரசியல் இல்லையா? வாரிசு அரசியல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தொண்டர்கள் விரும்புகிற தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையிலே தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவருடைய புதல்வர் என்ற நிலையிலே அவர் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நகர்த்தவில்லை. ஒற்றை செங்கல் பெற்றுக் ஒரே கேள்விதான் கேட்கிறேன். பார்த்திபன் அவர்களோ அல்லது முரளி அண்ணன் அவர்களோ நம்பிக்கையா நான் இந்த கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிற்கு வர முடியும், நான் வருவேன் என்று வெளிப்படையாக சொல்லக்கூடிய அந்த ஜனநாயகம் உங்களிடத்தில் இருக்கிறதா? சொல்ல முடியுமா? திமுகவோட அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஜனதா கட்சியில பல முறை வந்து அகில இந்திய அளவில் தலைவர் தேர்தல் நடந்திருக்கு, போட்டி நடந்திருக்கா? ஒவ்வொரு ஒரு மனதா தானே எடுக்கிறீங்க. ஜேபி நட்டா வந்தாரு, ஒரு மனதா தான் எடுத்தாங்க. போட்டிங்கிறது என்ன காரணம்? ஒரு கட்சி, ஒரு கட்டுப்பாடு, ஒரு இவங்க தலைவருக்கு வழங்குறது ஒவ்வொரு கட்சியில இருக்கு சார். இங்க திராவிட முன்னேற்ற ஒரு சரியான குடும்பத்தை சார்ந்தவர்கள் கொண்டு தேசிய தலைவராக்குனாங்களா சார்? அண்ணாமலை என்பவர் யார் என்று தெரியாது. 5 ஆண்டு காலத்திலே ஒரு இளைஞருக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக இருக்கிறது என்று சொன்னால் குடும்பத்தின் அடிப்படையில், வாரிசின் அடிப்படையில் தலைமை பொறுப்பை தந்த கட்சி திமுக. அடிமை கட்சி, ஏனென்றால் வனவாசகம் என்று முத்தமிழர் கலைஞர் அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே மிசாவை பற்றி முரசொலியிலே எழுதிய அந்த கொடுமையான வீரர்களை பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க வந்து ஓராண்டுகளுக்கு மேலால சிறைகள்ல மிசா கொடுமைகளை அனுபவித்தவர் தான் சார் நம்முடைய முதலமைச்சர். கலைஞர் அவருடைய புதல்வர் முறையிலேயோ தளபதியாக பதவிக்கு வர சொல்லுங்க விஜயகுமார் சார். அவர் வந்து நீங்க அரசியல் விமர்சனம் போடக்கூடாது. திமுக இல்ல, நீங்க லேட்டா ஜாயின் பண்ணிட்டீங்க. நான் அறிமுகப்படுத்தும் போதே அவருக்கு என்ன சொல்லி அறிமுகப்படுத்தினா, திராவிட சிந்தனையாளரும் அரசியல் விமர்சகரும் சொல்லி அறிமுகப்படுத்தினார். அதிமுக அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாளர்னு போய் போட்டுங்களா? அவர் வந்து உண்மையை பேசணுங்களா? ஒரு விவாதத்துல வந்து கலந்துக்கிறீங்களா? உண்மைக்கு சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாதுல்ல சார். திமுக ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் மிகப்பெரிய கட்சி சார். இன்னைக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்களே, 1971 சத்தியவாணி முத்துக்கும் மரியாதைக்குரிய ஓபி ராமன் அவர்களுக்கும் கொடுத்தாங்க மிகப்பெரிய துறைகளை, வேளாண்மை துறையும் மின்சார துறையும். இன்னைக்கு வந்து உயர்கல்வி துறையை ஒரு ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்தவருக்கு கொடுத்து அழகு பார்க்கிறாங்க சார். 10% அமைச்சரவையில் எல்லா சமூகத்தையும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரை துணை முதலமைச்சராக சேர்த்து கொடுத்திருந்தால் நீங்க சொல்லலாம் சமூக நீதியை பத்தி. சார், பல்வேறுபட்ட பெயர்கள்ல மிகவும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தை வந்து ஆதிதிராவிடர்னு பேர் வச்சது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம், சிறுபான்மையர் சமூகம், எல்லா சமுதாயத்துக்கும் இன்றைய காலகட்டம் வரை ஆதரவாக. ரெண்டு பேரும் பேசுறீங்க, நான் கேட்காது. விஜயகுமார், இப்ப உங்க கருத்துக்களை சொல்லுங்க சார். அதாவது சங்கரா மடம் சொல்லிட்டு திமுக என்பது சங்கரா மடம் இல்லைன்னு சொன்னது யாரு? அதே மாதிரி அரசியல்ல என் மகன் வரமாட்டான்னு பேட்டி கொடுத்து அரசியலுக்கு வந்தது யாரு? அரசியல்ல வந்து நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆவேன், ஆனா அமைச்சர் ஆவதுக்கு சீனியர்களா இருக்கிறாங்க, அவர்களை தாண்டி வரமாட்டேன்னு பேட்டி கொடுத்தது யாரு? கனிமொழி அவர்களுடைய பேட்டி, நான் அவர் சினிமா துறையில இருக்கிறாரு, அரசியலுக்கு வரமாட்டாருன்னு சொன்னது யாரு? இப்படி இவர்கள் மக்களுக்கிட்ட ஒரு பேச்சும் அதன் பிறகு இப்ப நடந்துகிறது ஒரு பேச்சுமாக ரெட்டை வேடம் போடுவதுதான் திமுக. சரிங்க சார், இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் திரு விஜயகுமார். அதாவது நம்பி தன்னுடைய அடுத்த அரசியல் வாரிசா நினைத்து சசிகலா அவர்கள் இபிஎஸ்க்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போனாங்க. அந்த இதுக்கு என்ன பண்ணிருக்கிறார் இபிஎஸ் தான் ஒரு கேள்வியா வச்சாரு திரு முரளி. இப்ப தொண்டர்களை யார் சார் ஏத்துனது? இந்த அம்மாவும் சொல்றாங்க, எல்லாம் ஊர்வலம் சுற்றுப்பயணம் போறாங்க, வீட்டுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்குறாங்க. தொண்டர்கள் ஒட்டு மொத்தமா நாங்க யார சார் ஆதரிச்சிருக்கிறோம்? 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஓபிஎஸ் அவர்கள். ஜெயலலிதா அம்மா வந்தோடனே அந்த பதவியையும் பொறுப்பையும் அப்படியே கொடுத்துட்டு போனாங்க ஓபிஎஸ் அவர்கள். ஆனா இவங்களை ஒரே ஒரு தடவை தான் முதலமைச்சர் ஆக்குனாங்க, நிரந்தர பொதுச் செயலாளர் ஆயிட்டாரு.
அது தொண்டர்கள் ஏத்துக்கிறது சார், தொண்டர்கள் நாங்க கொடுத்தது சார். இவரை நாங்க ஏத்துக்கல. 3 வாட்டி முதலமைச்சராக இருந்தவரை இந்த தொண்டர்கள் அனைத்து இங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. அதே போல திமுக பண்ணுமா? திமுக பண்ணி இவரை வாரிசாய் ஆக்கியிருக்காங்களா? அதை சொல்ல சொல்லுங்களா. திரு முரளி குற்றச்சாட்டு உங்க பக்கம் வச்சிருக்கிறாரு திரு விஜயகுமார், உங்களுடைய கருத்து? விஜயகுமார் அண்ணனுக்கு நான் சொல்லுகிறேன், அதிமுகவினுடைய தலைவராக எம்ஜிஆர் இருந்த பொழுது அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயலலிதா. எம்ஜிஆர் மறைந்த பிறகு நீங்க வாரிசு இல்லை என்று சொன்னால் அப்பொழுது நேரடியாக ஜெயலலிதாவை முதலமைச்சராக இருக்க வேண்டாம். ஆனால் எங்க போனீர்கள்? போய் ஜானகியை கூட்டிக் கொண்டு வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைத்தீர்கள் என்றால் அது வாரிசு அரசியல் இல்லையா? என்ன எரியுது? அதிமுகவினுடைய நெறியாளர்களே, அதிமுகவினுடைய வரலாற்றை சொல்லுகிறேன். ஏதோ எம்ஜிஆர் தலைவர் கலைஞரை முதலமைச்சராகியதை போல பேசுகிறீர்களே. எம்ஜிஆர் என்ன சொன்னார்? நான் நெத்தியிலே பட்டை, கழுத்திலே பொட்டை, கையிலே சத்திய சோதனை வைத்துக் கொண்டிருந்த என்னையும் திராவிட அரசியலுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் என் நண்பர் கலைஞர் என்று எம்ஜிஆர் சொன்னார். உங்களுக்கு வரலாறு தெரியுமா? கலைஞர் கத்தி கத்தி பேச இதயம். அதாவது ஒண்ணு சொல்ற பொறுமையா இருங்க. ஏன் தெரியுமா? பொய்யெல்லாம் தம்பட்ட அடிக்கும், உண்மை அமைதியா இருக்கும். நான் உண்மையா பேசுறேன். நாங்கதான் சொன்னோமா திமுக என்பது சக்கராமடமா இல்லை, சக்கராமடம் இல்லைன்னு சொன்னது யாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க. திமுக என்பது சக்கராமடம் இல்லை அப்படின்னு சொன்னது யாரு? சரி விஜயகுமார் அவரை பதில் பேசுறாங்க. ஒரு வார்த்தை நான் சொல்றேன், நெறியாளர்களே கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. இதோ பாருங்க, கலைஞருக்கு பிறகு தளபதி ஸ்டாலின், தளபதி ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு விஜயகுமார் ஒரு நிமிஷம் என்ன சொல்றாரு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. என்ன சொல்றாருன்னு அப்புறம் கேட்டுட்டு பேசுங்க விஜயகுமார். கலைஞருக்கு துரோகம் செய்தவர் எம்ஜிஆர், கலைஞருக்கு துரோகம் செய்தவர் சசிகலா, மொத்த உருவம் நீங்கள். நீங்கள் துரோகிகள், துரோகிகள். தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசுவதற்கு யோகிதை கிடையாது. இன்னொரு என்ன சொல்லுகிறார்? அதிமுகவும் திமுகவும் கிடையாது. அதிமுக தலைவர் கலைஞர் போய் கேட்டாங்க, என்னங்க அதிமுக தொடங்கிட்டாங்க. தலைவர் கலைஞர் அழகாக சொன்னார், நீதிக்கு முன்னால் ஆசேத்தினால் அநீதி, நியாயத்திற்கு முன்னால் ஆசேத்தினால் அநியாயம். அதே போலதான் திமுகவிற்கு முன்னால் அவர்கள் ஆசேத்தி இருக்கிறார்கள். அநீதி, அநியாயம், அக்கிரமம் இத்தனையும் ஒத்த உருவம் தான் அதிமுக என்று என் தலைவர் கலைஞர் சொன்னார். உங்களுக்கு பயம் வந்து விட்டது. 2024 சொல்லி அடிப்பார் எங்கள் தளபதி ஸ்டாலின் என்று உங்களுக்கு பயம் வந்து விட்டது. ஏனென்று கேட்டால் திமுகவின் பவளவிழா மாநாட்டில் எங்கள் தளபதி சொன்னார், திமுக ஆட்சிதான், திமுக ஆட்சிதான், பவளவிழாவிலும் திமுக ஆட்சிதான், நூற்றாண்டு விழாவிலும் திமுக ஆட்சிதான் என்று தளபதி சொன்னார். உதயநிதி ஒரு நிமிஷம் முரளி அப்படியே இணைப்பில் திரு செந்தில். அதாவது நம்ம கரூர் முரளி ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் வந்து இதை முன்னிறுத்துவது உங்களுக்கு வந்து ஒரு விமர்சனத்தை கொடுத்தாலும் எங்களுடைய திமுக 75 வருடம் சீரிய முறையில் இருந்ததுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுபோக வாரிசு அரசியலை பற்றி பேசும்பொழுது முதலமைச்சருடைய மகன்கள் எம்பியாக களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டு மையத்தில் இருக்கவங்களுடைய வாரிசும் பிஜேபியில் இருக்காங்களே அப்படின்னு திரு பார்த்திபனும் குற்றச்சாட்டு வைக்கிறார். சார், ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பிற்கு வருகிறார்கள் என்பதை மட்டும் நான் சொல்லவில்லை. நான் ஒரு வார்த்தை கேட்டேன். என்ன கேட்டேன்னா, அண்ணன் பார்த்திபன் அவர்களும் முரளி அவர்களும் நாங்களும் கட்சியினுடைய மாநில தலைவராக வருவோம், வருவதற்கு வாய்ப்புண்டு என்று ஒரு பகிரங்கமா பேட்டி கொடுக்க சொல்லுங்கன்ற. இப்ப நான் என்ன சொல்றேன், பாஜக காரங்க கொடுப்பாங்க, அதிமுக காரங்க கொடுப்பாங்க,
நாங்களும் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆவதற்கு ஒரு நிமிஷம். எதிர்காலத்திலே சார், ஒரு எங்கள் நிமிஷம். கட்சியிலே பாரதிய எங்கள் ஜனதா- கட்சியிலே சார், ஒரு- ஜனநாயகத்திலே உரிமை இருக்கிறது, வர முடியும், வருவோம் என்று சொல்லுவார்கள். சொல்லுங்க. அவர் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறார். பிஜேபியுடைய கடந்த 20 ஆண்டு காலங்களில் அகில இந்திய அளவில் நடந்த தேர்தல்களில் போட்டி இருந்துச்சா, போட்டி இல்லையா? ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா, தேர்ந்தெடுக்கப்படலையா? சொல்லுங்க செந்தில். ஒருமனதாக கட்சியினுடைய தலைமை குழு அமைந்து இப்ப உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உறுப்பினர் சேர்க்கை நடக்கிறது. மண்டலத்தில் தலைவர், அதற்கு பின்பு மாவட்டத்தினுடைய தலைவர். நான் இப்போது இருக்கக்கூடிய சொல்றீங்க, பதில் சொன்னா பதில் சொல்ல விடுங்க. இப்போது இருக்கக்கூடிய நிலையை நான் சொல்லல. இப்பொழுதல்ல, 20 ஆண்டு காலமும் இது 20 ஆண்டு காலமும் 20 ஆண்டு நடக்க காலமும் போறத பத்தி சொல்ல சார் 20 ஆண்டு காலமும் கட்சியினுடைய அடிப்படை தேர்வுகளில் இருந்து தான் மாநில தலைவர் தேர்வு, அதற்கு பிறகு தேசிய தலைவர் தேர்வானது நடந்து வரும். சரி, இதுதான் கட்சியிலே நடந்துகிறது. எந்த கட்சி இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் முடிவு செய்து வைத்து தலைவர் முடிவு செய்து விட்டார். நீங்க பண்ணுனா அது ஜனநாயகன்றீங்க, திமுக பண்ணுனா வாரிசுன்றீங்க. இது எப்படி சார் உங்க கட்சியில தலைவரை ஒரு நியமன குழு இருந்து ஒரு மனதா தேர்ந்தெடுத்து நியமிக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்சி திமுக தேர்ந்தெடுப்பதிலே எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் தேர்ந்தெடுப்பதிலே துணை முதலமைச்சர் என்கின்ற பொறுப்பை இதுவரை இந்த கட்சியிலே ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய அப்பா முதலமைச்சர்னா இவர் துணை முதலமைச்சர், இவர் முதலமைச்சர்னா இவர் துணை முதலமைச்சர். உங்களுக்கு இந்த கட்சியிலே ஏத்துக்கிறத பத்தி நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன சொல்றேன்னா, கட்சி கொத்தடிமையா இருக்கணும்னு ஏத்துக்கிச்சுனா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க கட்சி கொத்தடிமைன்னு சொல்லணும். அவங்க கட்சி 75 கிடைக்கிற அங்கீகாரம் சார். இது என்ன சொன்னாங்க 100 நூற்றாண்டை திமுக எதிர்கொள்ளும் பொழுது அப்போ உதயநிதி அவர்கள் தான் முதலமைச்சராக இருப்பார். என்னங்க இது சார்? உதயநிதி அப்படி சொல்வது கட்சியினுடைய ஜனநாயகம் அல்ல. அவர் ஒரு மாநிலத்தில ஒரு திராவிட முன்னேற்ற அடுத்த மாநில செயலாளராக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 தேர்தல்களை சந்திச்சு விஜயகுமார் ஒரு கேள்வியை கேட்டாரு, பதில் சொன்னீங்களா? ஸ்டாலின் அவர்கள் என் மகன் அரசியலுக்கு வர மாட்டார்னு பேட்டி கொடுத்தாரு. அந்த கட்சி நான் சொல்றது பதில் சொல்லுங்க சார். நான் கேக்குது பதில் சொல்லுங்க சார். விஜயகுமார் அவர் கேட்டார்ல, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய மகன் அரசியலுக்கு வர மாட்டாருன்னு சொன்னாரு. அப்புறம் ஏன் வந்தாரு? அமைச்சர் ஆகுவதற்கு அதெல்லாம் கிடையாது, சீனியர்கள் இருக்கான்னு சொன்னாரு. உதயநிதி தானே சொன்னாரு, இப்பதானே சொன்னாரு, உங்க கண்ணு முன்னாடி தானே சொன்னாரு. அப்ப இப்போதைக்கு துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கீங்க. அப்ப இதுதான் கட்சியினுடைய ஜனநாயகத்தையும் மக்கள் கிட்ட சொல்றது ஒண்ணு, இவங்க செய்யறது ஒண்ணு. அப்ப ஸ்டாலின் எடுக்கக்கூடிய முடிவிற்கு கட்டுப்படக்கூடிய அடிமைகளாக திமுக இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், மூத்த அமைச்சர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் மட்டுமல்ல, மக்களாலும் விரும்பப்படக்கூடிய தலைவராக உதயநிதி அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால தான் துணை முதல்வராக அவர் வருவதற்கான காலம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக வரவில்லை. சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்று 2 ஆண்டு காலங்கள் பணி செய்து அவர் சொன்ன வார்த்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதாவது இது எல்லாம் நீங்க கேட்டு அவங்களையே ப்ரோமோட் பண்ணி அவங்களே தூக்கி பிடிக்கிறீங்களே, அப்போ திமுக இருக்கிறவங்க எல்லாம் கொத்தடிமைகளா? எப்படி கொத்தடிமை சொல்ல முடியாது? துணை பொதுச் செயலாளர் இருக்காரு, எல்லாரும் மரியாதைக்குரிய அண்ணன் டிஆர் பாலு அவருடைய செயல்பாட்டை பொறுத்து பொருளாளர் பதவி கொடுத்திருக்கு. அவருடைய புதல்வர் 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், மன்னார்குடியில 2 முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக தான் இருந்தாரு. 3வது முறையும் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு. இருந்தாலும் உடனடியாக அமைச்சராக்கப்படவில்லை. 2 ஆண்டுகள் கழித்து அமைச்சர் ஆனாரு. ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளை பொறுத்து அவருடைய வாரிசு இல்லையா, இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கேள்வியே இல்லை. கட்சி பணியையும் மக்கள் பணியையும் ஆற்றுகின்ற எல்லோரையும் அங்கீகரிக்கக்கூடிய இடம் அறிவாலயம், அங்கீகரிக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அங்கீகரிக்கக்கூடிய குடும்பம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களுடைய குடும்பம். என்ன சொல்றது அதுதான். சரி, ஓகே. நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு வந்திருக்கிறோம். திரு விஜயகுமார், உங்களுடைய கருத்தும் நிறைவான கருத்தும். அதாவது அவரு கரூர் முரளி அண்ணன் ஆகட்டும், திமுக ஆதரவாளர் ஆகட்டும், இது மக்கள் வாக்களிச்சு ஜனநாயக நாட்டுல அவங்கதான் முதலமைச்சரை முடிவு பண்றது. திமுகவினுடைய வரலாற்றுல 2 நடந்ததே கிடையாது. திமுக தனிச்சு நின்று ஜெயிச்சதா, கூட்டணி இல்லாம அவங்க ஜெயிச்சதா வரலாறு இல்ல. 2வது அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து 2வது தடவையாக ஆட்சியில் அமைந்ததா வரலாறு இல்ல. இந்த வரலாறு அப்படியே தொடரும்.
இவர் சொல்லி அடிப்பாரு. நாங்க சொல்லாம இல்ல. வருகின்ற 2026ல நீங்க தோக்க போறீங்கன்றதுக்கு 2006ல நீங்க நடந்ததே வரலாற்று சாட்சி. அந்த வரலாற்று பிழையை திருப்பி இப்போது செய்திருக்கிறீர்கள். அதுக்கு உண்டான பலனை மக்கள் உங்களுக்கு அளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். கோட்டையினுடைய கொத்தளத்தில் எங்கள் எடப்பாடியார் அவர்கள், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கொடியை ஏற்றுகின்ற காலம் விரைவில் உங்களுடைய ஆட்சி காலம் எண்ணப்படுகிறது. உங்கள் ஆட்சி முக்கிய முடிவுரை எழுதப்படும். சரி, ரைட், ஓகே. திரு கரூர் முரளி, உங்களுடைய கருத்தும் நிறைவான கருத்தும். அண்ணன் விஜயகுமார் அவர்கள் சொன்னார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ அடுத்த ஆட்சி அமைப்பதை போல சொல்கிறார். நான் கரூர் முரளி நான் சவால் விடுகிறேன், சபதம் விடுகிறேன். கொங்கு மண்டலத்தில் அடுத்த 2026ல் ஓட ஓட எடப்பாடி பழனிசாமியை விரட்டி மீண்டும் 2026ல் 200 தொகுதிகளை திமுக பெற்றது. திமுக வரலாற்றில் முதலில் 15 இடம், இரண்டாவது தேர்தலில் 50 இடம், மூன்றாவது தேர்தலில் 138 இடம். என் தலைவர் கலைஞர் இருக்கிற பொழுது 184 இடத்தை திமுக எட்டி பிடித்தது வரலாறு. எங்க தளபதி ஸ்டாலின் காலத்தில் திமுக 200க்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றது என்ற வரலாற்றை படைத்து காட்டுவோம். சபதம், சரித்திரம் படைப்போம், கண்ணடியில் தண்டிப்போம். நன்றி, வணக்கம். சொல்லுங்க. பிஜேபி 400 மேல இப்ப சீட்ல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்ப பாராளுமன்ற தேர்தல சந்திச்சாங்க. 400க்கு மேல வந்துரும். பிஜேபி இன்னைக்கு நிதிஷ்குமார் பயம் தெரியுதா? மூஞ்சில பயம் தெரியுது. பயம் தெரியுது. பாருங்க, வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல நீங்க உங்களுடைய கனவுகள் நீங்க தனிச்சு நிப்போன்னு சொல்லிட்டு உங்களால தைரியமா அறிவிக்க முடியுமா? நான் இன்னொரு கேட்டு சொல்றேன். கரூர் முரளி வருகின்ற 2026 சட்டமன்ற தொகுதியில கொங்கு மண்டலத்துல ஏதாவது ஒரு தொகுதியில வேட்பாளருடைய பட்டியல இவர் கரூர் முரளி வேட்பாளராக இருப்பவரா? அதுக்கு பதில் சொல்லுங்க. முரளியோட நிலையை சொல்ற கேட்டுக்கோ. அமைச்சராக இருப்பதை காட்டிலும், எம்எல்ஏவாக இருப்பதை காட்டிலும், மேயராக இருப்பதை காட்டிலும் திமுகவின் தொண்டனாக இருப்பதிலே பெருமை கரூர் ஆசைக்கு நாங்கள் கட்டியிருக்கிற நாங்கள் கட்டியிருக்கிற பதவி திமுக இது நீங்க பல்லாக்கு தூக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி போல பல்லாக்கில் நீங்கள் ஏறுங்கள் என்பதுதான் என்னுடைய வாதம். பல்லாக்கில் நீங்கள் ஏறுகின்ற காலங்கள் உண்மையான ஜனநாயகமாக இருக்கும். இல்ல, அது அவர் தான் சொல்லிட்டாரு. நான் ஒரு சாதாரண தொண்டனா இருந்திருக்கிறேன், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அதனாலதான் திமுக இவர்கள் இந்த போல தொண்டர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் உல்லாச ஊரிகளாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். சார், இங்க அதாவது விஜயகுமார் கோபம் ரொம்ப படுறீங்க, கோபப்படாதீங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்லி ஒரு கவுன்சில் சீட் நான் வாங்கி தரேன். அதையும் தாண்டி கூட எனக்கு பதவி கிடைக்குங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்குமா? நீங்க தான் சொல்றீங்க பல்லாக்கு நீங்க ஏறுங்கன்னா, இல்ல நான் பல்லாக்க தான் தூக்குவேன், எனக்கு அதுதான் மகிழ்ச்சி. அடிமை சாசனத்தை எழுதி குடிச்சிருக்கீங்க. இதுதான் உண்மையான ஜனநாயகமா? இதுதான் ஜனநாயகத்தை காட்டுகின்ற கட்சியா? நாங்களாவது பல்லாக்கு தூக்குறோம், நீங்க அன்னக்காவடியில எடுத்துக்கிட்டு பதவியை பால் குடம், பன்னீர் குடம், பஞ்சம் குடம் எங்க அண்ணன் எடப்பாடி எடுக்கிறாரு. பல்லாக்கு எடுத்தீங்களே. எனக்கு கூட அதிமுக உயர்ந்த பதவி கிடைக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிங்க சார், ஓகே சார், ஓகே. ரெண்டு பேரும் நிறைவான கருத்தை நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. அடுத்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு செந்தில், உங்களுடைய நிறைவான கருத்து. சார், அது பாரதிய ஜனதா கட்சியை பற்றி சொன்னாங்க. அதாவது 400 சொன்னோம், இலக்கு 240 எட்டினோம் என்று சொல்லி.
இந்த இந்திய தேசத்தினுடைய தேர்தல் வரலாற்றில் தொடர்ந்து 3வது முறையாக ஒரு கட்சி அந்த கட்சி சார்ந்த கூட்டணி தலைமையிலே வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது காங்கிரஸ், அதற்கு அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. தொடர்ந்து 3வது முறையாக இத்தனை கோடி மக்கள் கொண்ட இந்த ஜனநாயக நாட்டிலே தேர்தலிலே ஒரு கட்சி தலைமையிலே ஒரு வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி சாதாரண வெற்றி அல்ல. இங்கு அதிமுகவோ திமுகவோ அதிகபட்சமாக எம்எல்ஏக்களை நீங்கள் 200 அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் 1000த்திற்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை கொண்டு இந்திய நாடு முழுவதும் ஒரு ஜனநாயக ரீதியிலே தேர்தலை சந்தித்து வெற்றி பெறக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஒன்று. இரண்டாவது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிமட்ட தொண்டராக இந்த கட்சியிலே இணைந்து 2001 வரை அவர் இந்த கட்சியினுடைய ஒரு மாநிலத்தினுடைய பொறுப்பாளராகவும் அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தினுடைய பொறுப்பாளராகவும் இருந்து கொண்டு கட்சியினுடைய தலைமை முதலமைச்சராக அவரை நியமனம் செய்தது. பிறகு தொடர்ச்சியாக 15 ஆண்டு காலம் அவருடைய கடுமையான உழைப்பின் காரணமாக இந்த நாட்டினுடைய பிரதமராக தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று வந்திருக்கின்றார். அவர் அடிமட்ட தொண்டராக இருந்து இந்த கட்சியின் மூலமாக பிரதமராகக்கூடிய வாய்ப்பு என்பது பாஜகவில் கிடைத்திருக்கிறது, கிடைக்கும். அது ஜனநாயகம். அமித்ஷா அவர்களும் ஒரு கிளை தலைவராக குஜராத்திலே இருந்து இன்றைக்கு இந்த கட்சியினுடைய தேசிய தலைவராக வந்திருக்கின்றார், இந்த கட்சியினுடைய உள்துறை அமைச்சராக வந்திருக்கின்றார், இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பிலே வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு கிளையிலே இருந்து வந்திருக்கின்றார். ஜேபி நட்டாவும் அப்படித்தான் இந்த கட்சியிலே தலைமை பொறுப்பிற்கு தேசிய தலைவராக வந்த அத்துணை பேருமே கட்சியினுடைய அடிப்படையில் இருந்து உழைத்து எந்தவித குடும்ப பின்னணியின் காரணமாக கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வரவில்லை. இதுதான் 10 கோடி உறுப்பினர்களை கொண்ட பாஜகவின் ஜனநாயகம். இதே கடைக்கோடி ஒரு உறுப்பினராக சேர்ந்து கட்சிக்கு வந்து பணியாற்றி சிறைவாசம் போய் மக்கள் மன்றத்தில் நின்று ஜெயிச்சு வந்து மக்கள் அங்கீகாரம் பண்ணி கொடுத்தா அவர் வந்து கலைஞருடைய மகன், ஸ்டாலினுடைய மகன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, மிசா கைதாக இருக்கட்டும், அவர் சிறை சென்றதாக இருக்கட்டும், அவர் உழைத்த உழைப்பாக இருக்கட்டும், அவர் செய்த சுற்றுப்பயணமாக இருக்கட்டும், அதை போல பல மடங்கு அந்த கட்சியிலே செய்த மூத்தவர்கள், அதை போல அதைவிட கடுமையாக அதிக காலங்கள் சிறையிலே இருந்தவர்கள், மிசாவிலே சிறையிலே இருந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? அவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள்? முக்கியத்துவம் கருணாநிதி அவர்களுடைய, அதாவது டாக்டர் கலைஞருடைய குடும்பத்துக்கு கொடுக்கிறது உங்களுக்கு பிரச்சனை. என்ன சொன்னாலும் கருணாநிதி அவர்களுடைய வாரிசு என்பதன் அடிப்படையில் தான் ஸ்டாலின் அவர்கள். சரி, ரைட், ஓகே. ஸ்டாலின் அவர்களின் வாரிசு என்பதன் அடிப்படையில் தான் உதயநிதி அவர்கள். இதை தாண்டி அவர்கள் கட்சியிலே பெரிய சாதனைகளை புரிந்த காரணத்தினாலே அவர்களுக்கு தலைமை பொறுப்பு கொடுத்து விட்டோம் என்று சொல்வதெல்லாம் நீங்க இளிச்சவாயன் காதுல பூ சுத்துற மாதிரி. நீங்க உங்க கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்களுக்கு நீங்க வேணா காதுல பூ சுத்திக்கோங்க. நீங்க எல்லாம் சாசனத்தை எழுதி வச்சு இவர்கள் தான் தலைமை, நீங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு சொல்லி கட்சியில இருக்கவர்கள் சொல்லுங்க. ஆனா ஜனநாயக நாட்டிலே பொதுமக்களும் எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் சொல்லுகின்றோம், திமுக என்பது அந்த கட்சியில கொடுக்கின்ற தலைமை பொறுப்பு என்பது அங்கு அடிமை சாசனத்தை எழுதி வைத்து தான் முடிவு செய்கிறார். உங்களுடைய நிறுவன கருத்து திருப்பார்த்திபன். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வாரிசு அரசியலை கையிலே எடுத்து செயல்படக்கூடிய கட்சி அல்ல. தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த காலத்தில் இருந்து உழைப்பால் முன்னேறியவர். திருவாரூர் வீதிகளிலே தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் பண்பாட்டுக்காக, தமிழ் நாகரிகத்தின் கலாச்சாரத்துக்காக 14 வயதிலே கொள்கை முழக்கங்களை ஏந்தி கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் அந்த இயக்கத்திலே இருந்து தமிழர்களுக்கான பல்வேறுபட்ட கொள்கைகளை முன்னெடுத்து சென்றதால் தான் அவர் சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, அதற்கு பின்னாலே அண்ணா மறைவுக்கு பின்னாலே அனைத்து சட்டமன்ற உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக அவர் வந்தார். சரி, ஒருவரில் நிறைவாக அதாவது வாரிசு அரசியல் என்பது உழைப்பின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் யாரெல்லாம் உழைக்கிறதோ அவர்களை மரியாதை செய்யும். உதாரணமாக இப்பொழுது கூட அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விருது வழங்கும் விழாவிலே 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே மிசா கைதியாக இருந்து சிறைச்சாலைக்கு சென்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்த அறந்தாங்கி ராஜன் என்பவரை 80 வயதிலே அடையாளப்படுத்தி விருது வழங்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் வாரிசு அரசியல் என்பதே கிடையாது. உழைப்பை
நம்பி கட்சியை மக்களிடத்திலே கொண்டு சென்று மக்களுடைய தேவைகளை ஆட்சியிலே இருந்தாலும் இல்லை என்றாலும் எடுத்து சொல்லி அவர்களுக்கான நிறைவை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை அடையாளப்படுத்துவதிலே முதன்மையாக இருக்க கட்சி திமுக. நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து கருத்துக்களை பதிவு செய்த நால்வருக்கும் ராசிதிகள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களை மீண்டும் நாளை மற்றொரு தலைப்போடு விவாதம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். பார்த்த அனைவருக்கும் பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டுமின்றி விவாதத்தில் பங்கேற்று பேசியவர்களுடைய கருத்து அது அவருடைய சொந்த கருத்து என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.